தோல்விகளுக்கு அந்த 3 தான் காரணம். அந்த 3 காரணங்கள் என்ன? அந்த 3 காரணங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றேன். நம் எல்லோருக்குமே வெற்றி தேவை. ஆனால் நம்மில் அநேகர் தோற்றுவிடுகிறோம், தோல்விக்கு ஆளாகிறோம். அப்படி தோல்விக்கு இலக்காவதற்கான முக்கியமான 3 காரணங்கள், அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள் கவனிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தீர்கள். மற்றும் ஒரு முறை கூட வாசிக்கிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் கவனிங்க, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஒருவரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்ட போது ஆபிரகாமிடத்திலும் தேவன் சொன்னார், 400 வருடங்கள் உன்னுடைய சந்ததியினர், உன்னுடைய தலைமுறையினர் 400 வருடங்களுக்கும் மேலாக அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆபிரகாமிடத்திலே தேவன் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். தேவன் அறிவித்திருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யாக்கோபின் சந்ததியினர், யோசேப்பு எகிப்திலே இருந்தபோது யோசேப்பினுடைய அழைப்பை ஏற்று யாக்கோபும் யாக்கோபின் சந்ததியினரும் பத்திரமாய் வாழ வேண்டும் என்று எகிப்திற்கு இடம்பெயர்கிறார்கள். ஆனால் யோசேப்புடைய மரணத்திற்கு பிறகு அங்கே என்ன நடந்ததென்றால், தேவனை அலட்சியப்படுத்தி வாழ்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திலே நாளுக்கு நாள் பெருகிற்று. அந்த ஜனம் 400 வருடங்களுக்கு மேலாக கவனிங்க எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். காலம் பரிபூரணமான போது தேவன் ஒரு அற்புதமான தலைவனை, மோசேயை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வைத்து தம்முடைய ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். அதாவது விடுவித்ததோடு மட்டுமின்றி அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணி மோசேயின் மூலமாக வாக்குத்தத்த பூமிக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். அவர்களுக்குள்ள இருந்த ஆசை என்னவென்றால், இவ்வளவு காலம் அடிமைகளாக நாம் வாழ்ந்து விட்டோம், ஒரு பயங்கரமான துன்மார்க்கனான பார்வோனின் ஆட்சியின் கீழ் அடிமைகளாக இருந்தோம், கட்டப்பட்டு கிடந்தோம், சுமை சுமந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நமக்கென்று ஒரு தேசம், நமக்கென்று ஒரு ராஜ்யம், நமக்கென்று ஒரு அட்ரஸ் தேவன் அருளப் போகிறார். எனவே நாம் போக வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து மோசேயை பின்பற்ற தொடங்குகிறார்கள். நல்ல ஆசைதான். என்னது? நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு இலக்கோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அற்புதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள செல்லுகிறார்கள். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருந்தது, அவர்களுக்கென்றே ஒரு தேசம் இருக்கிறது. அவர்களுடைய அந்த பிரயாணத்திற்கு பின்னால் ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த தேசத்தில் அடியெடுத்து வைப்போம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்குள் நுழையப் போகிறோம் என்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர்கள் வனாந்தரத்தின் வழியாய் போகிறார்கள். ஆனால் அப்படி போன போது அவர்கள் செய்த முட்டாள்தனமான வேலை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமற் போனார்கள், கீழ்ப்படிவதை விட்டுவிட்டார்கள். கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று கீழ்ப்படியாமை. இன்று நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய முடியாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கீழ்ப்படியாமை, தேவனிடத்திலே கீழ்ப்படியாமை. நம்மை வழிநடத்துகிற தலைவர் அவர், நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துகிற சகாயர் அவர், நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டுகிற சிநேகிதர் அவர், நம்மை காப்பாற்றி வழிநடத்துகிற மேய்ப்பர் அவர், இலக்குக்கு கொண்டு சேர்க்கிற கேப்டன் அவர்.
அவருடைய வார்த்தையை கேளாவிட்டால், அவரையே கண்டுகொள்ளாவிட்டால் எப்படி அந்த இலக்கை நம்மால் சென்றடைய முடியும்? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில இலக்கு இருக்கிறது, சில ஆம்பிஷன்ஸ் இருக்கிறது. நான் டாக்டர் ஆக வேண்டும் என்பது ஒரு ஆம்பிஷன், ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பது ஒரு ஆம்பிஷன், அல்லது ஐபிஎஸ் ஆக வேண்டும், ஐஏஎஸ் ஆக வேண்டும், அல்லது ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில உன்னதமான ஸ்தானத்தை எட்ட வேண்டும். எல்லாமே ஒரு ஆம்பிஷன். படித்துக் கொண்டிருக்கிற தம்பியே தங்கையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன இலக்கோடு கூட என்று படித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இலக்கை நீ எட்ட வேண்டும் என்றால் உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். உன்னை சிருஷ்டித்திருக்கிற, உனக்கு ஞானத்தை அருளியிருக்கிற தேவனிடத்துல கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேலை தேடுவோருக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு? குறிப்பிட்ட கம்பெனியில் நான் ஜாயின் ஆகணும், குறிப்பிட்ட மாநிலத்தில், குறிப்பிட்ட பட்டணத்தில், குறிப்பிட்ட தேசத்தில் நான் போய் சேர வேண்டும். அது அவர்களுடைய இலக்கு, அதுதான் அவர்களுடைய நோக்கம், அது அவர்களின் லட்சியம். விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு லட்சியம், ஒரு இலக்கு. இந்த வருடத்தில் நான் சில டிசிஷன்ஸ் எடுத்துக்கொள்ளப் போகிறேன், சில முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன். அந்த முடிவுகளை என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற விரும்புகிறேன். அந்த முடிவுகள் என்ன? என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த வருஷத்துல கல்யாணத்தை முடிச்சணும். இது சில பேருடைய வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன். கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் இந்த வருடமாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்பது கூட ஒரு ஆம்பிஷன், அது ஒரு லட்சியம். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நீ என்ன ஆசையோடு இருக்கிறாயோ, என்ன நோக்கத்தோடு கூட நீ பிரயாசப்படுகிறாயோ, முயற்சி செய்கிறாயோ, பணி செய்கிறாயோ, அது உனக்கு தெரியும். ஆனால் ஏன் அதில் பிரதிபலனை காண முடியவில்லை? ஏன் நீ நிர்ணயித்த இலக்கை சென்று அடைய முடியவில்லை? கவனிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. பிள்ளை பேரு தர வேண்டும், அது யாருங்க தர்றது? கர்த்தர் தானே. கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் பலன். ஆஸ்தியாக இருந்தாலும், அந்தஸ்தாக இருந்தாலும், அதிகாரமாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும் அதை கொடுப்பது யார்? கர்த்தர் தான். ஐஸ்வர்யத்தையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் தான். உன்னை கனப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாவிட்டால் எங்கிருந்து வரும் உனக்கு வெற்றி? யோசிச்சுப்பார். விவாகமாக வேண்டும், மகனுக்கு விவாகமாக வேண்டும், மகளுக்கு விவாகமாக வேண்டும், அல்லது தம்பியே தங்கையை நீ நினைக்கலாம், எப்படியாவது இந்த வருடத்தில் எனக்கு விவாகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இந்த விவாக நடைமுறையை ஆரம்பித்ததுதான் யார்? தேவனாகிய கர்த்தர். முதலில் ஆதாமை சிருஷ்டித்தார், அதன் பிறகு ஏவாளை சிருஷ்டித்தார், பின்பு அவர்கள் இருவரையும் இணைத்து முதலாவது திருமணத்தை நடத்தி வைத்தார். கவனிங்க, விவாக நடைமுறையை, குடும்ப உறவுகளை ஆரம்பித்து வைத்தவர் கர்த்தர். எந்த தேவனால் உன் வாழ்க்கையை அக்கறைக்கு கொண்டு போக முடியுமோ, எந்த தேவனால் உன் ஆசைகளை, உன் ஏக்கங்களை நிறைவேற்ற முடியுமோ அந்த தேவனையே கண்டுகொள்ளாமல் இருந்தா எப்படி? நீ உன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நடந்து கொண்டு, செய்து கொண்டு, நான் நினைத்த இலக்கை சென்று அடைய முடியவில்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? யோசிச்சுப்பாரு. எகிப்தில் அந்த ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது விடுவித்தது யார்? கர்த்தர். வழி நடத்தியவர் யார்? கர்த்தர். வாக்குத்தத்த பூமியை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தது யார்? கர்த்தர். கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் யார்? கர்த்தர். பாலும் தேனும் பிரவாகிக்கிற தேசத்தை இவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினது யார்? கர்த்தர். வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது யார்? கர்த்தர். யார் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து யார் அவர்களை போஷித்துக் கொண்டிருந்தாரோ அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் எப்படி? இன்று நம்மிலும் அநேகம் பேருடைய ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. தேவனிடத்திலே கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய விதத்திலே கீழ்ப்படியாமல் இருப்பது. எந்த விஷயத்தில்? அது உனக்கே தெரியும் எந்த விஷயம். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கின்றேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் இந்த மனிதரில், அது நான் ஆச்சரிய காரியங்களை செய்தேன், அற்புதங்களை செய்தேன், என் மகிமையை வெளிப்படுத்தினேன். யாருக்கு? எல்லோருக்குமே வெளிப்படுத்தினார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே தேவன் எத்தனையோ ஆச்சரிய காரியங்களை செய்திருக்கிறார். உண்மையா இல்லையாங்க? ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்த அந்த காலங்களிலே எப்பொழுது ஆரோக்கியத்தில் என்னென்ன மாற்றங்கள், பிரச்சனைகள் வருமோ தெரியாது. எப்பொழுது யாருக்கு எந்த கோணத்திலிருந்து, எந்த திசையிலிருந்து இந்த கொரோனா வருமோ தெரியாது. இது உண்மையா இல்லையாங்க? இவ்வளவுதான் எச்சரிக்கையோடு இருந்தாலும் சரி, ஒரு சகோதரன் சொல்லுகிறார், அந்த சகோதரர் பாவம் தானே வீட்டுல சமைச்சு, அதாவது சமைக்க யாரும் இல்லாம, வேலையாட்கள் யாரும் இல்லாம தானே எல்லாம் சமைச்சு தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு ஆகாரம் கொடுத்து எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தார். அந்த சகோதரர் போன் பண்ணி சொல்றாரு, என்னன்னா, பிரதர்,
எனக்கு என்னமோ திடீர்னு ஸ்மெல் எதுவும் தெரியறதில்ல, டேஸ்டும் தெரியறதில்ல. மறுநாள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ். அவர் சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு கூட வெளியே போலங்க. எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்கணுமோ அவ்வளவு எச்சரிக்கையோடு இருந்தேன். காய்கறிகள் வாங்கும்போது அந்த காய்கறிகளை வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு நாள் முழுக்க வெயிலேயே வெளியே வச்சிருவாராம். வைரஸ் இருந்தா கூட அந்த வெயில சாகட்டும்னு. அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை பாயில் பண்ணதுக்கு அப்புறம் தான் சமைப்பாராம். பிரதர் பாசிட்டிவ்னு வந்துருந்துச்சு. நான் வெளியே போனதெல்லாம் பாருங்க, கவனிச்சா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு மட்டும் தான் போயிருந்தேன் மருந்து வாங்குறதுக்காக. அதை தவிர வேற எங்கேயும் நான் போகல. வேற எங்கும் போகாதிருந்தும் கூட அது எப்படியோ வந்துருச்சுங்க. சோ தயவு செஞ்சு கவனிக்கணும். இன்றைக்கும் நம்மள நிறைய பேரு காலையில எழுந்த உடனே, அதாவது நீங்க காஃபி குடிப்பீங்களோ, டீ குடிப்பீங்களோ, டிஃபன் சாப்பிடுவீங்களோ, அது எனக்கு தெரியாது. காலையில எழுந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில எப்ப இருந்தாலும் சரி இந்த கான்சியஸ்னஸ், அதாவது அப்பாடா எனக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியுது அப்படின்னு இதுக்கு முன்னால என்னைக்காவது சோதிச்சிருக்கீங்களா? அப்ப மனைவி காஃபி கொண்டு வந்து தர்றதான் மறு நிமிஷம் குடிச்சு தீத்துருவோம். எப்பாவது யோசிச்சிருக்குமா? டேஸ்ட பத்தி எல்லாம் யோசிச்சிருக்குமா? ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, காலையில எழுந்து அந்த பெட் காஃபிய வாங்கி ஒரு சிப் வாயில வச்ச உடனேதான், அப்பா நல்லதாப்பா, எனக்கு டேஸ்ட் தெரியுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா, எனக்கு இன்னைக்கு டேஸ்ட் தெரியுது. இதுக்கு முன்னால மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுத்தா சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தூள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிலாம் கத்தறாள். இன்னைக்கு எதுவும் கத்தது இல்ல. காரணம் என்ன? இப்ப எது போதுமா இருக்கு? ஏதோ டேஸ்ட் தெரிஞ்சு அதுவே எனக்கு போதும். டேஸ்ட் தெரிஞ்சு அப்பா உயிர் தப்பிச்சுக்கிச்சு அப்படின்னு அதுவே எனக்கு போதும். ஸ்மெல் தெரிஞ்சா கூட அப்பாப்பா எனக்கு இன்னைக்கு ஸ்மெல் தெரியுது. பாடியை தொட்டு பார்த்து சூடா இல்லாம நார்மலா இருந்தா சில்ல இருந்தா அப்பாப்பா இன்னைக்கு இங்க நார்மலா தான் இருக்கு. இல்ல நாட்கள்ல உடம்பு கொஞ்சம் சூடாயிட்டு அப்படியே நடுங்கிடுவாங்க. லேசா இருமலோ துமுலோ வந்துட்டா ஒரே பயம். லேசா பாடி டயர்டா இருந்தா அவ்வளவு பயம் வந்துரும். கொஞ்சம் தொண்டையில சின்ன வலி எடுத்தா பயந்து நடுங்குவாங்க. அப்படி நடுங்க வைத்ததல்லவா அந்த வைரஸ், அந்த விசித்திரமான விபரீதமான வைரஸ் நடுங்க வைத்து விட்டது. ஆச்சரியம் அல்லவா? எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் அந்த வைரஸினால பாதிக்கப்பட்டு தவித்த போது நீயும் நானும் நாமும் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது ஆச்சரியம் தானே? அது அற்புதம் தானே? கால்வரி டெம்பிள்ல சுமார், அது எல்லா சபையும் எல்லா பிரான்ச்சஸும் சேர்த்து இன்னைக்கு சுமார் 3 லட்சத்திற்கு மேல் சபை உறுப்பினர்கள் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய சபையில என்னுடைய கேள்வி, ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க முடிந்திருக்கிறது என்றால் அது ஆச்சரியம் தானே? அற்புதம் தானே? எத்தனையோ பேருக்குள்ள ஆசை இருக்குங்க, நானும் தேவனுடைய சன்னதிக்கு போய் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும் என்று. ஆனா எல்லோருக்கும் வாய்ப்பு இல்ல. எல்லோருக்குமே நாட்கள்ல அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நமக்கு ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு ஆச்சரிய காரியங்களை செய்தாலும், எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தாலும், என்ன மனுஷங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். 10 முறை 10 சாதாரணமா ஒரு முழுமையின் அடையாளம், பரிபூரணத்தினுடைய அடையாளம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை கண்டிருந்தும், செய்த ஆச்சரிய அற்புத காரியங்களை கண்டிருந்தும் இந்த 10 முறை என்னை பரிசோதித்தார்கள், எனக்கு எரிச்சலை உண்டாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க தானே? தேவன் நல்ல ஆரோக்கியத்தை அருளி இருந்தும் கூட, தேவன் அருளி இருக்கிற ஆயுளை பெற்றுக் கொண்ட பிறகும் கூட, தேவன் அருளி இருக்கிற அதிகாரத்தை பெற்றிருந்தும் கூட, தேவன் அருளி இருக்கிற ஆஸ்தியை பெற்றிருக்கிற போதும் கூட, தேவன் அருளி இருக்கிற நேர்த்தியான சரீரத்தை பெற்று எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் கூட, எல்லாவற்றையும் அருளின தேவனை எரிச்சலூட்டுகள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கீங்க. தேவன் சொல்லுகிறார், என்னை எரிச்சலூட்டுகிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கீழ்ப்படியாமையை கண்டு, உன்னை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து, உனக்கு எவ்வளவாய் கருணை காட்டின, எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிற தேவாதி தேவனையே கண்டும், அவருக்கு முன்பாக நீ இருக்கிற இந்த அசட்டையை அலட்சியத்தை கண்டு, கீழ்ப்படியாமையை கண்டு நான் சஞ்சலப்படுகிறேன். உன்னை கண்டால் எனக்கு மன வேதனையாயிருக்கிறது. உன்னை பார்த்தபோது எனக்கு அவ்வளவு அன்பு இருந்தது, அவ்வளவு நேசம் இருந்தது. ஆனால் என்னுடைய அன்பை, அரவணைப்பை, நேச பாசங்களை அசட்டை செய்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வதை, பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்வதை நீ பழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன்னை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது, உன்னை பார்த்தால் எனக்கே சலிப்பு உண்டாகிறது. இருக்கீங்களா நம்ம மத்தியில்? தேவனுக்கே கோபம் ஊட்டுகிறவர்கள், தேவனுக்கு எரிச்சலை ஊட்டுகிறவர்கள், வேதனையை உண்டாக்குறவர்கள், தேவனுக்கே நாற்றத்தை உண்டாக்குற யாரும் இருக்கிறீர்களா? எந்த தேவன் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவித்து பத்திரமாய் வழிநடத்திக் கொண்டு வந்தாரோ
அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தபோது, அடிக்கடி தங்கள் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்திய போது, தேவனே சலித்தவராய் 10 முறை, அதாவது முழுமையா எந்த அளவுக்கு எனக்கு எரிச்சல் ஊட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். சரி, கவனிங்க. நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கோபம் ஊட்டினதினால் உங்கள் ஆசைகள், உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமலே நீங்கள் இந்த வனாந்தரத்திலேயே அழிந்து போய் விடுவீர்கள். இந்த வனாந்தரத்திலேயே அழிந்து போவீர்கள். நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைவதற்கான சான்ஸ் இல்லை. உங்கள் இலக்கை சென்றடைய செய்ய தேவனாகிய என்னை புறந்தள்ளி விட்டீர்கள். எனக்கு செவி கொடுக்காமல் உங்கள் மனம் போல நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே சொல்கிறேன், இனி நான் உங்களை கொண்டு போக மாட்டேன். இனிமேல் நான் உங்களோடு வரேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை வழிநடத்துகிற தலைவர், நம்மை அக்கறைக்கு கொண்டு செலுத்துகிற மாலுமையாக இருக்கிற தேவனுக்கு நாம் செவிகொடாமல் அந்த தேவனுக்கே கீழ்ப்படியாமையோடு கூட இருப்போம் என்றால் எப்படி நாம போக முடியும்? எப்படி நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் அவரால் நிறைவேற்றப்படும்? யோசிச்சு பாருங்க. எனவே தேவன் சொல்லுகிறார், 22ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் நல்லா கவனிங்க, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணவே, நல்லா கவனிங்க, அந்த தேசத்தை காணவே மாட்டார்கள். அதாவது தமக்கு கோபம் உண்டாக்கின ஒருவரும் காண மாட்டார்கள். என்னை அலட்சியம் செய்தவர்கள், ரெக்லெஸ்னஸ், கேர்லெஸ்னஸ். யார் என்னை கண்டுகொள்ளவில்லையோ, யாருக்கு என் மீது பயம் இல்லையோ, யாருக்கு என் மீது பக்தி இல்லையோ, கீழ்ப்படிதல் இல்லையோ, அவர்கள் ஒருவருமே கூட சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய மாட்டார்கள். ஐயோ, போய் சேர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவரும் இல்லைங்க. அந்த ஒரு காலேப் மற்றும் யோசுவாவை தவிர வேறொருவருமே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அடியெடுத்து வைக்கவில்லை. அவர்கள் சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடையாமல் தோற்று போனதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களின் கீழ்ப்படியாமை. சகோதரனே, சகோதரியே, நீ சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனாலும் சென்றடைய முடியாமல் இருக்கிறாய். அதற்கு காரணம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. அது உன் பெற்றோரிடத்தில் உனக்குள்ள கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், தேவனிடத்திலே இருக்கிற கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் இடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ இருக்கிற கீழ்ப்படியாமையாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகளிடத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமை, வேலை செய்கிற இடத்திலே உன் மேலதிகாரிகளிடத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமையா இருக்கலாம், படிக்கிற இடத்திலே உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களிடத்திலே இருக்கிற கீழ்ப்படியாமையா இருக்கலாம். கீழ்ப்படியாமை இன்று நீ சென்றடைய வேண்டிய இலக்கை சென்றடைய விடாமல், உன் ஆசைகளை, உன் ஏக்கங்களை நிறைவேற விடாமல் அழித்துக் கொண்டிருக்கிறது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மீண்டும் இன்றும் கர்த்தாவே தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். நன்றி ராஜா. வீடுகளிலேயே இருந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தங்களை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களுக்காக நன்றி ராஜா. தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாமல் தடுத்துக் கொண்டிருப்பதெல்லாம் கீழ்ப்படியாமைதான், ஆவிக்குரிய குருட்டுத்தனம். இந்த உண்மையை ஆண்டவரே நாங்கள் இன்றே உணர்ந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரே சரி செய்து கொண்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொண்டு நாங்கள் எல்லா விஷயத்திலும் உம்மிடத்திலே கீழ்ப்படிதலோடு இருந்து பரிசுத்தமின்மைகளை விட்டு அகன்று வந்து ஆவிக்கேதுவானவைகளை பெற்றுக்கொண்டு உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று நேரத்திலும் தெளிவாக திட்டவட்டமாக வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கிறீர். விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் பலுகி பெருகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.